16 லட்ச ரூபாயில் ஒரு சூப்பரான குட்டி டார்ச் வீடு ஒன்று சேல்ஸ் வந்துருக்குதுங்க. இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னா உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரம் தானுங்க. வீடியோ முழுசாக பார்க்க முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த வீடு வந்து வடக்கு வாசல் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. மொத்தம் பில்டிங் மட்டுமே வந்து டோட்டலாக 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி கார் எல்லாம் போயிட்டு வரதுக்கு பெரிய சைஸில் பஞ்சாயத்து ரோடு, அதனால் தட வசதி பற்றி பிரச்சனையே இல்லைங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கும், அந்த ஃபோர்ட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு சின்ன கூலிங் சீட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஏதாவது பைக் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து இப்படி நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்படியே முன்னாடி ஒரு சின்னதாக வந்து காம்பவுண்ட் கொடுத்து அதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேட்டை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் வந்துட்டு அழகாக குடியிருக்கலாம். முன்னாடி வந்துட்டு நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஹாலுங்க. நல்லா சோஃபாலாம் போட்டு டிவி யூனிட்லாம் வச்சு பார்க்குறது சும்மா அப்படியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே ஷோ கேஸு கதவுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ கேஸில் யாரும் ஃபோட்டோ படங்கள் இது மாட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜம்முன்னு தெரியுமாக்கு. ஹாலில் இந்த இடத்துலேயே ஒரு ஷோ கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு கிச்சனு, அப்படியே வால் எல்லாம் டைல்ஸ் ஒட்டிருக்கு. ஃப்ளோர் எல்லாமே வந்து ஃபுல்லாக இதே டிசைனில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குவாலிட்டியாக தான் ஒட்டியிருக்காங்க. கிச்சனில் மேலே வந்து ஏனவானவெல்லாம் மேலே அடுக்கி வைக்கிறதுக்கு லாப்ட் கொடுத்துருக்காங்க. கதவு ஜன்னல் எல்லாமே வந்துட்டு இப்போ வரைக்கும் சூப்பராக தான் இருக்குது. பாருங்கள், இப்போ தான் கட்டி ஒரு 2-3 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே என்ன ஆகி போகுதுங்க. உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு 1 BHK வீடு. இங்கேயும் மேலே லாப்ட் இருக்கனால மேலே தான் திங்ஸ் எல்லாம் வைக்கணும். நீங்கள் கபோர்டெல்லாம் ஃபியூச்சர் அடிக்கணும், தாராளமாக இதில் நீங்கள் கபோர்டு செட்டப் அடிச்சுக்கலாங்க. கபோர்டு அடிச்சு உங்கள் ஜாமானத்துக்கு போகிற மேலே ஏற்றிட்டு இங்கே ஒரு பெட்ரூமு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாலு, அதுலேருந்து உள்ளுக்குள்ள போனால் அப்படியே கிச்சனு. ஒரு 1 BHK சூப்பரான வீடு. சுவர்கள் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. எந்த ஒரு வெடிப்போ எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லா சைடுமே வந்து நல்லா தான் இருக்குது. அதை நான் பார்த்துட்டேன். பெட்ரூம்குள்ளே இருக்கிற சவர்களும் பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. மூளையெல்லாம் பார்த்துக்கோங்க, மேலேயும் வந்துட்டு பெருசாக எதுவும் வந்து எந்த ஒரு கிராக்ஸுமே கிடையாது. அப்படியே கையோட சமையல் கட்டையும் பார்த்தலாமா, இங்கேயும் பெருசாக வந்து எதுவும் கிராக்ஸ் கிடையாது. இது நல்லா தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துக்கோங்க, மேலே டேங்க் வச்சுக்கனால இங்கே திரும்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி இங்கேயே நீங்கள் வந்துடும். இங்கேயே பாத்திரம் ஏனவானமெல்லாம் இங்கேயே கழுவலாம். நீங்கள் வாயு மூலையில் வந்து வாஸ்து பிரகாரம் அப்படியே வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் உண்டுங்க. அதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக டைல்ஸில் ஒட்டி நல்லா குவாலிட்டியாக தான் ஒட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து லெட்டின் இருக்குது. அப்படியே வந்துட்டு இது பைப் கனெக்ஷனும் இருக்குது, ஷவர் செட்டப்பும் இருக்குது. அப்படியே ஜலமூலையில் அப்படியே வந்து ஒரு தண்ணி தொட்டி, நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் இருக்குது. தண்ணி பார்த்துக்கோங்க, இந்த ஊரில் வந்து தண்ணி பிரச்சனையே வராது. ஏன்னா வந்து திருமூத்து மலை தண்ணிங்க, எப்போவுமே தண்ணி வந்துட்டே இருக்கனால இந்த ஏரியாவில் தண்ணிக்கு எப்போவுமே வந்து பிரச்சனையே வராது. தொட்டியில் இருக்கிற தண்ணி வந்து மேலே ஏற்றுறதுக்கு வந்து ஒரு மோட்டார் ஒன்று வச்சுருக்காங்க. வெளியில் வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன், அப்படியே ஏதாவது கை கழுவிட்டு சாப்பிட்டு வெளியே வந்து அப்படியே கை கழுவிட்டு உட்காடுறேன். இந்த வீட்டோட கிழக்கு சைடில் வந்து பூசருக்கு பொறிக்கிறதுக்கு இடம் மட்டும் தான் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் சைடில் போய் பூசிக்கலாம், அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்லேயே ரைட்ஸ் இருக்குது. வீட்டோட மேற்கு பகுதியில் அதே மாதிரி பூசருக்கு இடம் மட்டும் தான் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க, இந்த கேட் மாதிரி வச்சு. வீட்டோட கன்னி மூலையில் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி டேங்க் கொடுத்துருக்காங்க. ஊர் நல்ல பெரிய ஊருங்க. உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் இருந்தாங்க. நல்லா பாதுகாப்பான ஒரு ஏரியா, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். இது ஃபுல்லாமே எல்லாமே செங்கல் கட்டடத்தில் கட்டிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மணலில் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு இந்த வீட்டை வந்து. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோன் நம்பருக்கு, அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 1 BHK வீடு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வீடு. வந்தால் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, அப்படியே வந்து குடியிருக்கலாம். ₹1 கூட இதுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க.